டேய் கோபாலியா, கார குழம்பு வைக்கணும். கடைக்கு போய் ஒரு 1/4 கிலோ புளி வாங்கின்னு வரியா? இதே கடைக்கு போய் சோப்பு வாங்கிட்டு வரணுமா? வெளியே பசங்க பட்டாசுலாம் வச்சுக்கிறாங்க. இந்த நேரத்தில் போய் என்ன சோப்பு வாங்கினு வா, சூப்பு வாங்கினுவான்ற? தீபாவளி முடிஞ்சு 1 வாரம் ஆகுது, இன்னுமா பட்டாசு வெடிச்சுன்னு இருக்கிறாங்க? ஐயோ, கடைக்கு போன எதனா ஒரு சாக்கு சொல்றிய? உனக்கு ஒரு வேலையே இல்லையா? இந்த டக்கால்ட்டி வேலையில என்கிட்ட வச்சுக்காத. தீபாவளி போய் 1 வாரம் ஆகுது எனக்கும் தெரியும். ஆனால் தீபாவளி முடிஞ்சாலும் நிறைய பேர் பட்டாசை வீட்டில் எடுத்து வச்சுக்கின்னு வெடிக்கிற கும்பல்லாம் இருக்குது. அதுங்க தான் டப்பு டிப்புன்னு வெளியே வச்சுனுக்குதுங்க. இந்த நேரம்லாம் எல்லாம் வெளியே போக முடியாது. எனக்கு தான் பட்டாசுனா பயம்னு உனக்கு தெரியும்ல. தெரிஞ்ச எதுக்கு வெளியே போக சொல்கிறேன்னா? வெளியே போறதுக்கு பயமா இருக்குதா? உனக்கு எதுக்கு தான் பயம் இருக்காது? பட்டாசுனா உனக்கு பயம், பாம்பை பார்த்தா உனக்கு பயம். யாருன்னா 4 பேர் தேடி வந்து வீட்டு கதவை தட்டி யாருன்னா பேசுறதுக்கு வந்தா கூட அதுக்கு பயமாக்குது எனக்கு பேசுறதுக்கு. அவங்க யாருன்னு போய் நீ போய் பாருன்னு சொல்ற, அதுக்கும் பயம்ன்ற. கரண்ட் எதுனா ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கூட 2 பேரை கூட்டின்னு வந்து கரண்ட்டை பாருன்னா ஐயோயோ கரண்ட்லாம்னா எனக்கு பயம்ன்ற. வெயில் ஓவரா காஞ்சதுன்னா வெளியே போனா வெயில் காயுதோ, அதுக்கும் பயம்ன்ற. வேலைக்கு போய் சம்பாதிச்சுன்னு வரத்துக்கும் உனக்கு பயம். உனக்கு எல்லாத்துக்கும் இப்படி பயந்துன்னு இருந்தா பயம் பயம்னு சொல்றியாடா? என் பழம், நீ சரியான பயத்துக்கு பிறந்தவன்டா. ஓகே சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பயம்? நான் என்ன பண்ணது, சின்ன வயசுலேருந்து எதுக்கு எடுத்தாலும் எனக்கு ஒரு பயம்தான். அப்படியே வளர்ந்துட்டேன், அப்படியே பழகிட்டேன். செபிக்க பயம், சபிக்க பயம், எடுக்க பயம். பயத்தை எப்படியாவது போக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு ஐடியாவாக பண்ணுறேன். அதை எப்படி செயல்படுத்துறதுன்னு நினைக்க சொல்ல அதை நினைச்சாலும் ஒரு பெரிய பயமா இருக்கு. அப்புறம் எப்படி நான் வந்து பயத்தை போக்குறது? பயமே வாழ்க்கையா போயிருக்குது. நான் என்ன பண்ணுது? அது தெரியாம என்ன கண்டபடி திட்டினுக்கிறேன். எனக்கு பயம்தான் வீக்னஸ். கடைசி வரைக்கும் நீ இப்படியே இருந்தா பூவா எப்படிதான் கிடைக்கும்? எப்படிதான் நம்ம பொழைக்கிறது? எப்படியோ பிழைக்கணும். அதை நினைச்சு பார்த்தாலும் பயமா தான் இருக்குது. என்ன பண்ணுறது? ஆனா போய்தான் ஆகணும். ஒண்ணு பண்ணு, ஒண்ணு பயத்தை விடு, இல்ல என்ன விட்டுரு. எனக்கு ஒரு பயத்தை விடறதே முடியாத காரியமா இருக்குது. நீ இத்தனை பயத்தை லிஸ்ட் போட்டு சொல்றிய, இதெல்லாம் நடக்கிற காரியமா? உலகத்துல எதோ ஒன்னாலும் விடுவேன், பயத்தை மட்டும் விடவே மாட்டேன். இப்படி பயத்துக்கு பிறந்தவனா இருக்கிறிய, உன்னை வச்சுக்கணும் நான் எப்படிதான் கரை சேர போறனோ தெரியலடா. அட பயத்துக்கு பிறந்த பட்டர் மாசு விளக்க இப்படியே பயந்துன்னு வச்சுக்க, என்ன பண்ண முடியாது. நீ ஒண்ணு பண்ணு, பேசாம ரூமுக்கு போய் நல்லா பாய் விரிச்சு போட்டுக்கின, பெட்ஷீட்டை பொய்த்திக்கின, பேசாம கம்முன்னு ஒரு மூலையில போய் படுத்துக்கோ. அப்படியாச்சும் உன் பயம் போதான்னு பாக்கலாம். ஐயோ ஐயோ, உன்னை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. நீ சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள போய் பேசாம பெட்ஷீட்டை இழுத்து போத்திக்கின கவுந்தச்சு படுத்து தூங்கத்தான் பெஸ்டான ஒரு வழியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, வீட்டுக்குள்ள லைட் போட்டு வச்சிருக்கியா இல்லையா? ரூம் ஏற்கனவே ரொம்ப இருட்டா இருக்கும். லைட்டு போட்டுருந்தா தான் வெளிச்சம் இருக்கும். எனக்கு இருட்டுனா ரொம்ப பயம், உனக்கு தெரியும்ல. அப்ப நான் போய் படுத்துக்கிறேன். கரெக்டான ஒரு ஐடியா சொன்னேன், வரேன். அட பாவி,